நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். புரட்சியாக்கரமான சிந்தனையாளர்கள் மாத்திரமே மனிதர்களுடைய உள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப சட்டங்களை கூட திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள். சட்டங்கள் மனித வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் சட்டங்களை பிடித்து கொண்டு பின் செல்லுகின்றவர்கள் ஒருபோதும் வாழ்வை அல்லது மனித குலத்திற்கான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாறாக மனிதனுக்குள் இருக்கின்ற எண்ணமும் சிந்தனையும் உணர்வுகளும் மாத்திரமே மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதரைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால்
உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்றச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது கல்லுக்காடு இன்னாசி முத்தார் வீடு அமல்ராஜ் ஜோதி அபியாட்டைட்டிஸ் செவியாருடைய கருத்துப்படி நன்றியாகவும் ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வசனங்கள் 1 முதல் 9 மற்றும் 12. அந்நாட்களில் வானதுதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்குள் மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அந்த தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை உழைந்து போனாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பது இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திருவுறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலைகுலையாது.
வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர், அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்பூட்டும் நிகழ்ச்சிகளை பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம்மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆயிரம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறைவாக்கியங்கள் 1 முதல் 3 முடிய, மீண்டும் 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாயிருந்த மனிதனை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகின்றார். நிச்சயம் இந்த மனிதனுக்குள் எப்படிப்பட்ட உணர்வு ஊற்றெடுத்திருக்க வேண்டும் என்பதை
நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு மனிதனுடைய 38 ஆண்டுகள் படுத்த படுக்கை அப்படின்னா அவன் எப்படி இருந்திருக்க வேண்டும்? நம்பிக்கையை இழந்திருக்க வேண்டும். இனி தன்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லி முடிவு கட்டி இருக்க வேண்டும். இனி எப்படிப்பட்ட நபராலும் எனக்கு குணம் கொடுக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். இருப்பினும் ஒரு ஆவல், ஒரு ஆசை குணமாக வேண்டும் என்று. எனவே எப்படியாவது தண்ணீரை வானதூதர் கலக்குகின்ற பொழுது அதில் இறங்கி சுகம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு படுத்து கிடக்கின்றார். ஆனால் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 38 ஆண்டுகள். நம்பிக்கையை இழந்திருந்த வேளையில் ஆண்டவர் இயேசு அவரை சந்திக்கின்றார். இயேசுவினுடைய இந்த சந்திப்பு அந்த மனிதருக்குள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இயேசு கேட்ட கேள்வி, நலம் பெற விரும்புகிறீரா? அப்பொழுதும் அவருக்கு இயேசுவை பற்றி சரியாக தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அவர் சொன்னது, தண்ணீர் கலங்கும் போது நான் போவதற்கு முன்னாடி யாராவது போயிடுறாங்க, இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. இயேசு அவருடைய உள் உணர்வை புரிந்து கொள்ளுகின்றார். அந்த மனிதனுடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளுகின்றார். எப்படியாவது குணம் பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள் இருக்கின்றது. 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் இருந்த பொழுதும் ஒரு நாள் எனக்கு இந்த தண்ணீரில் இறங்கி சுகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி காத்திருக்கின்றார். எனவே இயேசு அவருடைய உள்ளத்தை, உணர்வை உற்று நோக்குகின்றார். அந்த இடத்துல தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்து கொண்டு நடந்து செல்லும். அற்புதம் நடக்கின்றது. அவர் எழுந்து நடக்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி, மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, அனுபவம். இந்த இடத்துல பார்க்க வேண்டிய பார்வை எதுவாக இருக்க வேண்டும் என்றால், கடவுளுடைய அருள் அந்த மனிதருக்கு கடந்து வந்திருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் விட்டு ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு கூட்டம் அலசி ஆராய்கின்றது. இன்றைக்கு ஓய்வு நாள், எப்படி குணப்படுத்தலாம், எப்படி படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கலாம். கேடுகட்ட ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு அரைவேக்காட்டுத்தனமான ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தது என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். ஒரு மனிதன் 38 ஆண்டுகள் நடக்க முடியாம படுத்து கிடந்த ஒருவன் எழுந்து நடக்கின்றான் என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்திருக்க வேண்டும். ஆனால் கொடூர சிந்தனை படைத்த அந்த ஆதிக்க கூட்டம் அதை கூட கேள்வி எழுப்புகின்றது. ஓய்வு நாளில் எப்படி படுக்கை எடுத்துக்கிட்டு போகலாம்? எவ்வளவு கேடுகெட்ட கேவலமான சிந்தனையை அந்த அதிகார கூட்டம் வளர்த்தெடுத்திருக்கின்றது. காரணம் சட்டம். இவர்கள்தான் சட்டத்தை தாங்கி பிடித்தவர்கள் போல, இவர்கள்தான் சட்டத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றவர்களைப் போல இவர்களுக்கு மாத்திரம்தான் சட்டம். அந்த மனிதனுடைய நல்வாழ்வு அவருடைய கண்களுக்கு முன்பாகப்படவில்லை. புரட்சிகரமான சிந்தனையாளர்கள் மாத்திரமே புரட்சிகரமான செயல்பாடுகளுக்கு முன்வருகின்றார்கள். அவருடைய புரட்சியும் எழுச்சியும் தான் அடுத்தவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றது. சட்டங்கள் தடுத்தாலும் அதை உடைத்தெறியக்கூடிய வல்லமை அவர்களுக்கு மாத்திரமே உண்டு. சட்டம் தடுக்கின்றது, ஓய்வு நாளில் படுக்கையை தூக்கிட்டு போகக்கூடாது. ஆனால் அந்த சட்டத்திற்கு கண் இல்லை என்பது அதைவிட மோசமான ஒன்று. நல்ல குணம் பெற்று ஒரு மனிதன் நடக்கின்றான் என்பது சட்டத்திற்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அந்த அளவுக்கு கேடுகெட்ட ஒரு சிந்தனையோடு ஒரு ஆதிக்க கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது. எனவே மனிதர்களுடைய உள் உணர்வை புரிந்து கொள்ளாத எந்த ஒரு சட்டத்தையும் தூக்கி எறியக்கூடிய மன வலிமை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அது எப்படிப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய நாட்டு சட்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கரிக்கு உதவாத ஆன்மீக சட்டங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா வெளிவேடம் நிறைந்த சட்டங்களால் ஒன்றும் செய்ய முடிய போவதில்லை. மாறாக நியாயமான சட்டங்களை, உண்மையான மனித உள்ளுணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய
ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். சட்டம் தடுக்கும், அதை தாங்கி பிடித்தவர்கள் போல நடிக்கின்ற அதிகாரிகள் நடிப்பார்கள். ஆனால் அங்கு இறுதியில் வெல்வது மனிதனுடைய உள் உணர்வும் இறைவனுடைய திட்டமும். அதனால தான் ஒரு முறை ஒரு வித்தியாசமான வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிபதி குற்றவாளி கூண்டில் இருந்த அந்த குற்றவாளியை பார்த்து கேட்டார், என்ன செய்தாய் என்று. அவன் ஒரு நேர்மையான குற்றவாளி, எனவே ஒத்துக்கொண்டான், கொலையும் கொள்ளையும் செய்தேன் என்று. நீதிபதி கேட்டார், யாரை கொலை செய்தாய், என்ன கொள்ளையடித்தாய் என்று. அவன் சொன்னான், வழிப்போக்கன் ஒருவனை கொலை செய்தேன், அவனிடமிருந்து உணவையும் கொஞ்சம் காசையும் கொள்ளையடித்தேன் என்று. நீதிபதி கேட்டார், உணவை என்ன செய்தாய், பணத்தை என்ன செய்தாய் என்று. உணவை பிரித்து பார்த்தேன், தூக்கி எறிந்து விட்டேன். பணத்தை கொண்டு நான் நல்ல மரக்கறி காய்கறி உணவுகளை வாங்கி உண்டேன் என்று. நீதிபதிக்கு வியப்பாக இருந்தது. அடுத்த கேள்வியை கேட்டார், உணவை சாப்பிட்டு விட்டு அந்த பணத்தை அடுத்த வேலைக்கு வைத்திருக்கலாமே என்று. அவன் சொன்ன பதில்தான் நீதிபதிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அன்றைக்கு வெள்ளிக்கிழமை இறைச்சி சாப்பிடக்கூடாது என்பது கட்டளை. எனவே அந்த உணவிலே இறைச்சி இருந்தது, அதை தூக்கி எறிந்து விட்டேன். அதற்கு பதிலாக நல்ல காய்கறி உணவுகளை வாங்கி அந்த பணத்திற்கு உண்டேன் என்று. வெள்ளிக்கிழமை இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று தெரிந்த அல்லது கட்டளையை கடைபிடித்த அந்த மனிதனுக்கு வெள்ளிக்கிழமை கொலை செய்யக்கூடாதுங்கிறது தெரியல. இதுதான் சட்டம். இன்றைக்கு இப்படிப்பட்ட வெற்று சட்டங்களை நாம் கண்முன்பாக வைத்துக்கொண்டு அதை தாங்கி பிடித்தவர்கள் போல வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இல்லை, சட்டம் ஒருபோதும் வாழ்வை கொடுக்காது. சட்டம் மனித வாழ்க்கைக்கு அவசியம், ஆனால் அதுவே அத்தியாவசியம் அல்ல. மாறாக மனிதனுடைய உள் உணர்வும் அவனுடைய அந்த ஆற்றலும் அவனுடைய எதிர்பார்ப்பும் இறை திட்டமும் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய அத்தியாவசியமான அடித்தளங்கள். இன்றைக்கு அவசியம், அத்தியாவசியம், இவற்றிற்கு மத்தியில் அத்தியாவசியமான சட்டங்களை பெற்றுக்கொண்டு அவசியமில்லாத சில நடைமுறை சட்டங்களை தூக்கி எறியக்கூடிய புரட்சிகரமான சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும். சட்டங்களை மாற்ற முடியாது என்று சொல்லி அல்லது தீர்ப்புகளை திருத்த முடியாது என்று சொல்லி நாம் நம்முடைய உள்ளத்திற்குள்ளும் எண்ணத்திற்குள்ளும் கொஞ்சம் எதையாவது முடிவு கட்டியிருந்தால் அதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். திருத்த முடியாத தீர்ப்புகள் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. தேவையில்லாத சட்டங்களை தொங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையும் நமக்கு தேவையில்லை. மாறாக நியாயமான மனித உள் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற இந்த சமுதாயத்திற்கு ஏற்ற நடைமுறைகளை நாம் கடைபிடித்து அதை சட்டங்களாக மாற்ற இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை.
நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீரளித்த கொடைகளையே உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்கு உரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையர் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். இந்நாற்றலின் ஆண்டவரே, நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். எந்நாற்றலின் ஆண்டவரே, நான் எந்நாளும் போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கு
என்றும் துணையாவார். வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன், வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன் என்னுடன் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். என் ஆற்றலின் ஆண்டவரே நான் எந்நாளும் போற்றிடுவேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். கோடியற்புதரென புகழ் பெற்றீர், கோடியற்புதரென புகழ் பெற்றீர். நாடி வரும் எம் குறை தீர்ப்பீர். மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம். இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. இயேசுவை கையில் தாங்கியதால் இறைவனின் அருளை அடைந்தீரே. மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே நிலை குலையாதிருக்க அருள்வீரே. மாநிலம் போற்றிடும் தூயவனே, உந்தன் பாதரம் நாடி வந்தோம்.